வணக்கம். இது உங்கள் ஆக்ஷன் 4. உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூரிலிருந்து சென்னை வந்த அண்ணாமலை சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பிரதமரை பொறுத்தவரையில் நேற்று புதுச்சேரியில் ரோடு இருந்தது, அதை முடித்துவிட்டு வந்துள்ளார்கள். இப்பொழுது சென்னையில் தங்கியிருக்கிறார்கள். இதை முடித்துவிட்டு திருச்சி செல்கிறார்கள். காலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கு நேரம் கொடுத்துள்ளார்கள். நிர்வாகிகள் சந்திக்க உள்ளோம். அடிக்கடி சந்திப்பதும் தேர்தல் நேரத்தில் பிரதமரை சந்திப்பது இது போன்ற வாய்ப்பு. வேட்பாளர் பட்டியலில் பெயர் இல்லாதது குறித்து கேட்டபொழுது நிறைய தீவகங்கள் சோசியல் மீடியாவில் வருகிறது. நான் எழுத்துப்பூர்வமாக தலைமைக்கு கொடுத்துள்ளேன், போர் கமிட்டியிலும் தெரிவித்துள்ளேன். இந்த தேர்தலில் நான் போட்டியிட விரும்பவில்லை என கடிதம் அனுப்பியுள்ளேன். ஒரு வாரத்திற்கு முன்பு பியூஷ் கோயல் அவர்களுக்கும் நான் இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்பதை தெரிவித்திருந்தேன். சந்தோஷ்ஜி அவர்களுக்கும் தெரிவித்திருந்தேன். என்னுடைய கருத்தை நான் கூறியிருந்தேன். கட்சி என்னுடைய கருத்திற்கு மதிப்பளித்து பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தியுள்ளது. எனக்கு மதிப்புதான். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ்நாடு ஜனம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்க உள்ளேன். அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் நான் பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கிறேன். நேற்று கேரளாவில் இருந்தேன், இன்று சென்னையில் இருக்கின்றேன், மாலையில் பாண்டிச்சேரியில் இருக்கின்றேன், நாளை கேரளாவில் இருக்கிறேன். வரும் 29ஆம் தேதி முடியும் வரை ஒவ்வொரு ஊர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளேன். கட்சியின் வேட்பாளரை வெற்றி பெற செய்வது என்னுடைய கடமை. நான் வேட்பாளர் பட்டியலில் இல்லை, அந்த போட்டியிலும் நான் இல்லை. எந்த தொகுதியும் நான் கேட்கவில்லை, எந்த தொகுதிக்கும் நான் போட்டி போடவில்லை. நான் அண்ணாமலை நினைத்தால் எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் நிற்கலாம். எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் இருக்கிறார்கள். கோயம்புத்தூரை பொறுத்தவரையில் அங்கு சிட்டி எம்எல்ஏ இருக்கிறார்கள். அவர்கள் நிற்பதுதான் முறை. முடக்குறிச்சியில், நாகர்கோவிலில் அனைத்து இடத்திலும் கட்சிக்கு பணி செய்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். எந்த தொகுதியும் எதுவும் நான் கேட்கவில்லை. நான் அப்படி கேட்கவும் மாட்டேன். எனக்கு அது பழக்கமும் இல்லை. பிரச்சார தேதி முடியும் வரை பிரச்சாரம் செய்வது என்னுடைய வேலை. அதன் பிறகு நான் மற்றதை பேசுகிறேன். அனைத்து தொண்டர்களுக்கும் தெரியும், அனைத்தையும் ஒரே நேரத்தில் நாம் செய்ய முடியாது. இந்த தேர்தலில் என்னுடைய பங்களிப்பு என்பது அனைத்து இடங்களிலும் பிரச்சாரம் செய்வதுதான். கடந்த தேர்தலில் நாம் நிறைய வேட்பாளர்களை போட்டியிட வைத்தோம். பன்னீர்செல்வம் இன்று திமுகவில் இருக்கிறார். அவரும் நமது கூட்டணியில் இருந்தார். டிடிவி தினகரன் நமது கட்சியில் இருந்தார். அவர்களுக்கும் நம்மால் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. குறைந்த நேரம்தான் ஒதுக்க முடிந்தது. அந்த மனக்குறை ஒன்று இருந்தது. நான் தான் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டேன். போட்டியில் நிற்குமாறு காலம் இருக்கிறது. நிறைய தேர்தல் வரத்தான் போகிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் போட்டி போட்டுக் கொள்ளலாம். நம்மிடம் அன்பாக இருக்கும் மக்கள் எப்பொழுதும் அன்பாகத்தான் இருப்பார்கள். இந்த தேர்தலில் நமது சண்டை என்பது தமிழ்நாடு முழுவதும் செல்ல வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தவறுகளை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். நமது பெயர் நாம் கொடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சி எப்படி சீட் கொடுப்பார்கள், இதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அதனால் தெளிவுபடுத்துகிறேன். நம்ம ஒரு தொகுதியில் போய் என்னை சுருக்க நான் பார்க்கல. எல்லா தொகுதிக்குமே வேட்பாளர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை ஒரு சிட்டிங் எம்எல்ஏ எங்கள் வேட்பாளராக இருக்கிறாங்க. அவங்க போட்டியிடுவது தான் முறை. அதே போல் முடக்குறிச்சி போன்ற இடத்துல நிறைய பேர் வேலை பார்த்துருக்குறாங்க. அதே போல் சவுத் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நாகர்கோவிலில் எம்ஆர் காந்தியா திரும்ப போட்டிடுறாங்க. எல்லா இடத்திலும் கூட கட்சிக்கு பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதனால் நான் எனி டே, இந்த கடந்த ஒரு மாதம் 45 நாள் எந்த ரேஸில் எந்த தொகுதியில் எதையும் நான் யார்கிட்டையும் கேட்கல. அது கேட்கவும் மாட்டேன். அது என்னுடைய பழக்கமும் கிடையாது. என்னுடைய வேலை ஏப்ரல் 21ஆம் தேதி சாயந்தரம் அந்த பிரச்சார டேட்டு முடியும் வரை பிரச்சாரம் செய்வது என்னுடைய வேலை. அதன் பிறகு மற்றதெல்லாம் நான் பேசுகிறேன். இல்லாத ஒரு சூழலில் இருந்தாலும் அண்ணாமலை பாஜகவுடைய ஒரு முகமாக பார்க்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் அவர் நிற்காத ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க. இது அண்ணாமலை இல்லை, அது எல்லோருமே தெரியுங்கண்ணா. எல்லா தொண்டர்களுக்குமே தெரியும். ஒரே நேரத்தில் நம்ம எல்லா சண்டையும் ஒரே நேரத்தில் இழுத்து போட முடியாதுங்கண்ணா. ஒரு தேர்தலுக்கு ஒரு சண்டை தான் போட முடியும். இந்த தேர்தலுக்கு என்னுடைய சண்டை என்பது தமிழ்நாடு முழுவதுமே பிரச்சாரம் மூலமாகத்தான். ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்ட பொழுது எனக்கு ஒரு சிறு வருத்தம் இருந்தது. நம்மை நம்பி நிறையா வேட்பாளர்களை நம்ம போட்டி போட வச்சோம். உதாரணத்துக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துக்கு வந்த பொழுது நான் அண்ணங்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன், அண்ணா நீங்கள் இந்த எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு. அவரும் அதை ஏற்றுக்கொண்டு சுயேட்சை நின்னாங்கண்ணா. அவருக்கே நம்ம கேம்பெயினிங் அப்படிங்கிறது அரை மணி நேரம் தான் போக முடியுது. அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அன்றைக்கி போட்டியாளராக இருந்தாங்க. ஒரு பெரிய தலைவர், அவங்களுக்கும் நம்ம ஒரு மணி நேரம் தான் போனோம். அன்றைக்கி ஒரு பெரிய மனக்குறை எனக்கு இருந்துச்சு. எத்தனையோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்னால் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. தாமரை 23 இடத்துல இருந்தாங்க. நிறைய பேர்த்த நாம் ரெக்வஸ்ட் பண்ணி நிற்க வச்சோம்.
ஸோ அந்த மனக்குறை இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தீர்க்க முடியும் என்கின்ற நம்பிக்கை காலம் இருக்கிறது. காட்சிகள் மாறத்தான் போகுது, நிறைய தேர்தல் வரத்தான் போகுது. அன்றைக்கி நம்ம போட்டி போட்டுக்கலாம். அதனால் நம்மோடு அன்போடு இருக்கக்கூடிய மக்கள் எப்பொழுதும் அன்போடு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த தேர்தல் நம்ம சண்டை என்பது தமிழ்நாடு முழுவதும் போகணும். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தவறுகள் எடுத்து சொல்லணும், அதற்கு வலிமையாக நம்ம பேசணும். அது இன்றைக்கி என்னுடைய பொறுப்பாக பார்க்கின்றேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னாங்க, கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பேக்ரவுண்ட் விஷயம் இல்லாமல் இப்படி அப்படின்னு தமிழ்நாடு கோர் கமிட்டியிலிருந்தே ஒரு பேர் மேலே போகல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை எப்படி அவங்க சீட் கொடுப்பாங்க? அதே போல் நீங்கள் கட்சிக்கு மிக தெளிவாக நான் போட்டியிட விரும்பவில்லை, எனக்கு வேறு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் செய்கிறேன்னு நம்ம சொல்லியிருக்கோம். கட்சி பிரச்சாரம் செய்யுன்னு சொல்லும் பொழுது கட்சியின் மீது நான் எப்படி தவற சொல்ல முடியும்? நேற்று பியூஷ் கோயல்ஜி அவர்கள் ஏர்போர்ட்டில் உங்களை சந்தித்ததாக கூட பார்க்குறேன். ஸோ நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு கட்சி செவிசாய்த்து அந்த மரியாதை கொடுத்ததற்காக நான் நன்றி அந்த நேரத்தில் தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ. ஆனால் என்ன ரீசன் போட்டியிடாது? நல்லா மே நாளுக்கு அப்புறம் பேசுவோம். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.